ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் பேனில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து மொத்தமாகவே கட் பண்ணிக்கோங்க, மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாம். இப்போ நான் வெட்டி வச்சுருக்க பாதி உருளைக்கிழங்கை மட்டும் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். பின்னாடி ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகி வந்துடும். அடுத்து நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஜீரகம் நிறையா போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். ஜீரகத்தை போட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நான் 10 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணி வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு வதங்க வேணாம், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ நான் காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகா 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகா நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறப்ப இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கும் மசாலாவும் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு வேக விடுறேன். இப்படி மூடி போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதுக்காகத்தான் மூடி போட்டு வேக வைக்கிறோம். இப்போ 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த உருளைக்கிழங்கு ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.